வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணி ஹைல போயிட்டே இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஹைல போயிட்டே இருக்கு. இது எப்படி ஹைல போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது அப்படின்னு சொல்லி சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டு பார்ப்பாங்க. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து எனக்கு அப்பதான் என்னதான் இந்த இடத்துல வேவ்ஸ் இருக்கு, வேவ்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இப்படி இப்படி வந்து வேவ்ஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப்ல தான் இருக்கு. ஏன்னா பிரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, அதே மாதிரி ஹையர் லோ மேக் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு நல்லா கோயின்சிடென்ட் ஆகுது. அதனால நான் வந்து இந்த ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்ட்னு கன்சிடர் பண்றேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எடுப்போம். ஸோ இதுல வந்து நம்ம இப்ப என்ன ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட், இந்த கவுண்டர் ட்ரெண்ட் வேணாம். கவுண்டர் ட்ரெண்ட்ல வந்து சொல்லி வச்ச போல ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டே இருக்கும். பியர்ஸ் வந்து மாட்டிக்கிட்டே இருப்பாங்க புல்ஸ் கிட்ட. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹையர் ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட்ல தான் நம்ம ட்ரேடே எடுக்க போறோம். இந்த இந்த ட்ரெண்ட்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் தான் இந்த ட்ரெண்ட். இப்போ இந்த ட்ரெண்டுக்குள்ள குட்டி குட்டியா வேவ்ஸ் இருக்கும். கரெக்டா, இந்த ட்ரெண்டுக்குள்ள ஒரு குட்டி குட்டியா வேவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேவ்ஸ் தான் நம்ம பிடிக்க போறோம். இந்த வேவ்ஸை எப்படி பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பைவர்ட் ஹை. ஓகே, ஃபார் லாங் போறோம்னு சொன்னா ஒரு பைவர்ட் ஹை நம்ம பிடிக்க போறோம். ஒரு ஷார்ட் போறோம்னு சொன்னா அப்படியே வந்து பைவர்ட் லோ பிடிக்க போறோம். இந்த இடத்துல வந்து இப்படி குட்டி குட்டியா வந்துச்சுன்னா இந்த பைவர்ட் லோ நம்ம எங்கன்னா வந்து பிடிக்க போறோம். இதுல வந்து ஹை பிடிக்க போறோம். ஸோ அதான் இந்த ட்ரேடிங் கான்செப்டோட லாஜிக். ஒரு ட்ரேடை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கே புரியாம ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஏதோ எடுத்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னு இல்லாம அந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கணுமா வேணாமா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நார்மல் கேண்டில்ஸ் இருக்கு. இது வந்து எதுல நல்லா ஒர்க் ஆகும், இல்ல ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீக்கினாஷி. ஓகே, இப்போ ஹீக்கினாஷில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஹீக்கினாஷி நம்ம யூஸ்வலா எப்படி ட்ரேட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன், மார்க்கெட் கம்ப்ளீட்டா டவுன்ல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டல் வருது. கிரீன் கேண்டலுக்கு அப்புறமா ஒரு ரெட் கேண்டல் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். நல்ல பாடியோட, அதாவது மேல விக்கி இல்லாம ஃபிளாட் டாப், இது போல ஒரு ஃபிளாட் டாப் இருந்தா நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அதே போல இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் டவுன் தான், இது வந்து ஒரு புல் பேக். இந்த இடத்துல வந்து ஹையை வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி நல்லா எடுத்துக்கிட்டு இந்த லெக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல பியர்ஸால. இந்த இடத்துல போய் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு திரும்ப ஆனா வந்து புல்ஸாலையும் மேல போக முடியல, அது திரும்ப மார்க்கெட் வந்து கீழே விழுது. ஓகேவா, சோ இப்படி நம்ம வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோலாம் கூட இப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து கிரீன் இருக்கு, சோ இதுக்கு மேல எனக்கு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து நம்மளால இப்போ அந்த ஏரியாஸை வந்து எடுக்க முடியும். சோ பாருங்க, இந்த ஏரியாக்குள்ள நான் இப்போ பார்க்க போறேன். இந்த ஏரியாக்குள்ள இப்போ மார்க்கெட் திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். இந்த ஏரியா விட்டு எனக்கு திரும்ப ஒரு கேண்டில் போகுதுன்னா நான் வந்து இப்போ செல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ அதே போல இந்த இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏரியால வந்து மார்க்கெட் என்ன போயிருக்கு, மார்க்கெட் இதுக்கு மேல போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே வருது, திரும்ப இந்த இடத்துல போயிட்டு ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை நல்லா அவாய்ட் பண்ண முடியாது, இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம இன்னும் வந்து ஒரு மைக்ரோவா போய் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை இன்னும் எப்படி நம்ம மைக்ரோவா போய் பார்க்குறோம், ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் வந்து இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கான்செப்ட் உள்ள ஸ்ட்ராட்டஜி தான், சும்மா பிளைண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃப்ராக்டல் அப்படின்னு சொல்லி அடிக்க போறோம். ஃப்ராக்டல் கெவோஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுல, எச் பாட்டர் அப்படின்னு இருக்கு, மேபி ஹாரி பாட்டரா இருக்கும், 790. அதுக்கப்புறம் ஃப்ராக்டல்ஸ் ட்ரெண்ட், பிக் பெலுகா 1900. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கிறேன், இது ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ராக்டல் கெவோஸ் பேண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ராக்டல் ட்ரெண்ட், பிக் பெலுகா அதை பார்த்துருவோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது இது வந்து ப்ளூல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப், இது வந்து ஒரு ஆரஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன். அதே போல தான் இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி இந்த இந்த பேண்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வருது. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா தயவு செஞ்சு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில ஃபேக் என்ட்ரிஸும் இந்த மாதிரி இருக்கும். பட் ஓவரால் ட்ரெண்ட் பிடிக்கணும், நான் ஒரு பெரிய ட்ரெண்ட் பிடிக்கணும்னா இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டரா நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் வந்து ஒரு மத்தியானத்துல எல்லாம் நல்ல ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அதே போல எல்லா டைமும் மத்தியானம், இந்த இடத்துல பாருங்க மத்தியானம் டைம், அதாவது ஒரு லண்டன் செஷன்ல க்ரூட் ஆயில் சரியான மூவ்மெண்ட் தருவான். கண்டிப்பா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது கூட பாருங்க ஒரு ஆஃப்டர்நூன் செஷனு நல்ல வந்து ஒரு ட்ரெண்ட். ஸோ அந்த இடத்துல டைம்ல நீங்க பார்த்துக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக டெப்ளாய் பண்ணலாம். செட்டிங்ஸ் வேணும்னா திரும்ப சொல்றேன், செட்டிங்ஸை வந்து மாத்திக்கோங்க, செட்டிங்ஸை மாத்தாம ட்ரேட் பண்ண வேண்டாம். சரி, ஓகே, நம்ம ரீசன்ட் மார்க்கெட்டே பார்ப்போம். இப்போ வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ளூ லைனுக்கு மேல வெறும் லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம மெயின் இண்டிகேட்டருக்கு வரும். இது வந்து ஃப்ராக்டல் பேண்ட்ஸ். ஓகேவா,
இப்போ இந்த ஃப்ராக்டல் பேண்ட்ஸோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏதோ ரொம்ப கலரா இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எடுத்துட்டு வர பார்க்குறேன். ஓகே. இப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ வந்து ப்ளூல இருக்கு. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூல இருக்கு. இது ப்ளூல இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு ஒரு கேண்டில் இந்த ஒரு ஒரு கிரீன் கேண்டில் வந்து இந்த பேண்டுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். இந்த பேண்டுக்கு மேல க்ளோஸ் வைக்குதானா? எஸ் வச்சிருக்கு. கிளீனா வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு ஹிகினாஷி கேண்டில் வந்து ஒரு பேண்டுக்கு மேல க்ளோஸ் வைக்குது. அது விக்லாம் கீழ இல்ல. நல்ல ஒரு ஃபிளாட் டாப்ல தான் போயிட்டு மேல க்ளோஸ் வைக்குது. யூசுவலா அப்படிதான் இருக்கும் க்ளோஸ் வைக்குது அப்படின்னு சொன்னா. ஏன்னா அது வந்து ஒரு ரேஞ்ச உடைச்சுக்கிட்டு போகிறதுனால ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல எனக்கு போய் இது க்ளோஸ் வச்சுது. வச்ச உடனே எனக்கு வந்து சில ரெட் கேண்டில்ஸ் வரணும். இந்த அதாவது இந்த லோவ எடுக்கிற மாரி இருக்கிற ரெட் கேண்டில்ஸ். இந்த இதான கடைசியா வந்த ஒரு கிரீன் கேண்டில். இந்த இந்த கிரீன் கேண்டலோட லோவோ வந்து எனக்கு சில கேண்டில்ஸ் வந்து இங்க இடத்துல எடுத்தாகணும். இந்த மாதிரி டோஜியா இருந்தா எடுக்க வேணாம். இந்த டோஜியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் அப்படியே போகுதுன்னு எடுக்க வேணாம். இந்த லோவை வந்து எனக்கு எடுக்கணும். இந்த லோ இந்த கடைசியா வந்த லோ வந்து எடுக்கணும். எதுக்கு லோ வந்து எடுக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிறாங்க. பிரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து லோ வந்து எடுக்குது. ஓகே. ஒரு கிரீன் கேண்டலோட லோவை எடுத்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப எனக்கு எப்போ ஃப்ராக்டலுக்கு மேல பிரைஸ் போய் க்ளோஸ் வைக்குதோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்டலுக்கு மேல திரும்ப போய் பிரைஸ் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. கரெக்டா? எனக்கு அதாவது இது வந்து ப்ளூல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான் ட்ரெண்ட். இது ட்ரெண்டுக்கு வந்து இது ப்ளூல இருக்கு. ப்ளூல இருந்த உடனே ஒரு ஹீகினாஷி கேண்டில் வந்து ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேல க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே எடுக்க மாட்டோம். எனக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் வேணும். சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் இருந்தால் மட்டும் போதாது. எனக்கு அந்த லோவையும் எடுத்துருக்கணும். சும்மா இந்த மாதிரி குட்டி குட்டியா டோஜி போல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 டோஜி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துல வந்து 2 டோஜி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல எனக்கு வந்து இந்த லோவை எடுத்துருக்கணும். யூஸ்வலா எடுத்துரும். இல்ல ரொம்ப சைட்வேஸா இருந்துச்சுன்னா டோஜி ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இருந்தா அவாய்ட் பண்றேங்க. அதே மாதிரி ஒரு லாங் சைஸ் கேண்டலையும் அவாய்ட் பண்றேங்க. பெருசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்றேங்க. அதெல்லாம் போக போக சொல்றேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரெட் கேண்டில் வருது. வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேல ஒரு க்ளோஸ் வைக்கணும். அதாவது என்ன பண்ணுது பிரைஸ் நல்லா லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து ஒரு என்ட்ரி தருது. ஸோ இந்த என்ட்ரி அதாவது ஒரு ட்ரெண்டுக்குள்ள இருக்க ஒரு மைக்ரோ வேவ் மாதிரி வச்சுக்கலாமே. அதை வந்து நம்ம இப்போ ட்ரேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸ் எங்கன்னா ஸ்டாப் லாஸ் 2 இடத்துல போடலாம். ஒன்னு உங்களுக்கு இந்த ஸ்விங்லோ இந்த ரெட் கேண்டில் கீழே இப்படி வேணும்னா இதை போட்டுக்கோங்க. இல்ல பேண்ட் கீழே வேணும்னா இதை போட்டுக்கோங்க. இது வந்து ட்ரேடரோட முடிவு தான். அவங்க எந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதை இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் எடுத்துட்டோம். எடுத்த உடனே ஒரு ட்ரெண்டை வந்து இப்போ ஃபுல்லும் பிடிக்கணும். ஓகேவா? ட்ரெண்டை வந்து ஃபுல்லும் பிடிக்கணும்னா 2 வழி இருக்கு. திரும்ப இது எப்போ ஃப்ராக்டல் பேண்ட் கீழே வருதோ இந்த இடத்துல ஃப்ராக்டல் பேண்ட் கீழே வந்திருக்கு. ஓகே 1:5 அப்படி இல்லைனா திரும்ப எனக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஒரு 2 ரெட் கேண்டில் வந்தோடனே வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்றது. ஏன்னா சில டைம் வந்து குட்டி குட்டியா இருக்கும் ட்ரெண்டு. ஸோ நீங்க வந்து ஃபுல் ட்ரெண்டை பிடிக்கணும்னு ஒரு பேராசைப்படாம இந்த மாதிரி வந்து பிடிக்க பார்த்துக்கோங்க. 1:2 இல்ல 1:2.5 இல்ல 1:1.5 பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்டோட ட்ரேட் பண்ணாவே ஒரு ட்ரெண்ட் ஃபுல்லும் பிடிக்க முடியும். இந்த மாதிரி போயிட்டு ஒரே ட்ரெண்ட்ல பிடிக்கிறத விட ஒரு ஃபுல் ட்ரெண்ட் பிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்க திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சோன்னு எடுக்க மாட்டோம். எனக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் வேணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ரெட் கேண்டில்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து கிரீன் கேண்டலோட லோ ஆப்வியஸா வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்டல் பிரேக் கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ராக்டல் பிரேக் கிடைக்குது. ஸோ இது மேபி எங்க இந்த ஹையை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது இது வந்து ஆவரேஜ் பிரைஸ்ல இது இங்கேயே கூட க்ளோஸ் வச்சிருக்கலாம், இங்க க்ளோஸ் வச்சிருக்கலாம், இங்க க்ளோஸ் வச்சிருக்கலாம், எங்க வேணாலும் வச்சிருக்கலாம். பட் ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஓகே ஒரு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா நான் வந்து என்ன பண்றேன்னா இதுக்கு மேல நான் வந்து என்ட்ரி போற மாதிரி பாத்துக்கிறேன். ஸோ இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:1.5 1:2 இது எவ்வளவு போயிருக்கு 1:1.5 கிட்ட ஏதோ போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா பிரைஸால போக முடியல. ஸோ இதுல நான் இப்போ வந்து வெளியே வர போறேன். நான் இப்போ வந்து 1:2 எய்ம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1:2 போல அதுக்காக நான் வந்து உள்ள உட்காந்துட்டே இருக்க முடியாதுல்ல. நான் வந்து இதுல எப்படிலாம் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வெரி சிம்பிள். எங்கெங்கெல்லாம் இந்த ரெட் கேண்டில்ஸ் இருக்கோ அது கீழே அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே போங்க. இது கீழே ட்ரையல் பண்ணுங்க. இதுக்கு கீழே ட்ரையல் பண்ணுங்க. இதுக்கு கீழே இப்படி ட்ரையல் பண்ணுங்க. இதுக்கு கீழே இப்படி ட்ரையல் பண்ணுங்க. இப்படி வந்து ட்ரையல் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றோம்? திரும்ப வந்து நமக்கு இது ப்ளூலயே தான் இருக்கு. நமக்கு வந்து ரெட்டா மாறல. ஸோ இந்த ட்ரேட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு வழியே இல்லை. நம்ம இந்த ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே எடுக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. சில இடத்துல நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுது? எனக்கு வந்து
இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராக்டல் பிரேக் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ராக்டல் பிரேக் இந்த இடத்துல தான் எனக்கு ஃப்ராக்டல் பிரேக்கே நடக்குது. ஃப்ராக்டல் பிரேக் நடந்த உடனே எனக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில்ஸ் வருது. எஸ் சூப்பர். அடுத்து எனக்கு என்ன பண்ணுது, இந்த கேண்டில் வந்து மேல போய் க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டில் மேல போய் க்ளோஸ் வச்ச உடனே இதோட ஓப்பனிங்ல நான் வந்து லாங் போறேன். இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். நான் எய்மிங் ஃபார் 1:2 1.5 1:2 போல எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 0.8 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஒரு லூசிங் ட்ரேடு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, லூசர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ திரும்ப எனக்கு வந்து எந்த இடத்துல ஃப்ராக்டல் உடைக்குது, எனக்கு வந்து இது வந்து இப்போ என்னாச்சு, ஆரேஞ்சா இது வந்து இப்போ ஆரேஞ்ச் கலர்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ராக்டல் வந்து உடைச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து ஃப்ராக்டல் உடைச்சிருச்சு. உடைச்ச உடனே நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். எனக்கு சீரிஸ் ஆஃப் கிரீன் கேண்டல்ஸ் வேணும் இப்போ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் கிரீன் கேண்டல்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த சீரிஸ் ஆஃப் கிரீன் கேண்டல்ஸ் இருக்கு. இந்த கிரீன் கேண்டல்ல உடைச்சிட்டு திரும்ப இப்ப எனக்கு வந்து ஒரு ஃப்ராக்டல் பிரேக் தரணும். எனக்கு வந்து இப்ப இந்த இடத்துல ஃப்ராக்டல் பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஷார்ட் போறேன். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். ஏன்னா ஏன் இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ்னா, இது எங்கேயோ இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு. சரி இல்ல நான் ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேல தான் போடுவேனா, இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சோன்னா எவ்வளவு வருது? 1:1.2 1:2 இல்ல வந்திருக்கு. 1:1.5 வந்திருக்கு. பட் நீங்களே பார்த்துக்கோங்க. இது இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் எங்கேயோ இருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணுமான்னு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ நான் எய்மிங் ஃபார் 1.52ன்னு சொல்லி பார்க்குறேன். பிரைஸ் வந்து அடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுது பிரைஸ், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்டல் பிரேக் கிடைக்குது. அதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப் ஒரு கிரீன் கேண்டல்ஸ் வருது. திரும்ப எனக்கு ஒரு ஃப்ராக்டல் பிரேக் நடக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ராக்டல் பிரேக் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஷார்ட் போறேன். ஷார்ட் போயிட்டு இங்கேயே ஒரு கிரீன் கேண்டல் இருக்கு. அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டனா இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ திரும்ப நான் பார்க்குறேன் இதுல நான் கிரீன் எடுக்கணுமான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்து எனக்கு டவுன்ல இருக்கு. இந்த ஃப்ராக்டல்ஸ் டவுன்ல இருக்கு. ஸோ நான் திரும்ப அப்படியே நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து டோஜி வந்திருக்கு. பட் கிரீன் கேண்டல்ஸ் வரல. ஸோ ஒரு அன்லக்கி தான் இது. ஃப்ராக்டல்ஸ் பிரேக் நடந்திருக்கு. ஒரு கிரீன் கேண்டல்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த கேண்டல் வந்து இந்த ஃப்ராக்டல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்றோம், இந்த இடத்துல ஷார்ட் போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:1.5 வரல. திரும்ப நமக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து ஒரு லூசிங் ட்ரேடா தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து மார்க்கெட்ல 100% கிடையாது. புரிஞ்சிருக்கும். நம்ம வின்னர்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் பிடிச்சிட்டோம்னு சொன்னா ஒரு வின்னர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நீங்க எல்லா ட்ரேட்ஸும் எடுக்கணும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஸ்டாப் லாஸ் எடுத்து தான் தீரும். பட் ஓவரால் இதெல்லாம் பாருங்க நல்ல ட்ரெண்ட். ஸோ இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ராக்டல் உடைக்குது. ஃப்ராக்டல் உடைச்ச உடனே எனக்கு ஒரு கிரீன் கேண்டல் வருது. ஆனால் இந்த கிரீன் வந்து எந்த ரெட்டோட ஹையுமே எடுக்கவே இல்லை. அதனால இதை நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல பாருங்க இந்த ரெட்டோட ஹையை போய் எடுக்கல. அதனால இதை நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்து வந்து திரும்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் வருது. இந்த கிரீன் என்ன பண்ணுது, இந்த ரெட்டோட ஹையை போய் எடுக்குது. அதாவது ஸ்வீப் பண்ணிடுது. நல்லா பெர்ஃபெக்டா ஸ்வீப் பண்ணுது. ரெட்டோட ஹையை போய் எடுத்ததுக்கு அப்புறமா வர ஃப்ராக்டல் பிரேக். எந்த கேண்டல் அது? இந்த கேண்டல் தான் ஃப்ராக்டல் பிரேக் பண்ணுது. ஸோ நம்ம இந்த இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறோம். இது பேண்டுக்கு மேலேயோ இல்ல இந்த கிரீனோ ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1.52. இந்த இடத்துல வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கு தெரியுது. இந்த இடத்துல 1.52 அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்டல் பிரேக் நடந்த அந்த கேண்டிலே என்ட்ரி போக மாட்டோம். நமக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டில் வரணும். அந்த கிரீன் கேண்டில் வந்து ரெட் கேண்டலோட டாப்பை எடுத்துக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் கேண்டலோட டாப் எடுத்துச்சு. அதாவது ஸ்வீப் பண்ணிடுச்சு, ஒரு மேனிபுலேட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் விக்கா இருக்கு. ஃபுல் மேனிபுலேஷன். அதுக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து இது கீழே வந்து பிரேக் வைக்குது. ஸோ என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம வந்து ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:1.5னா ஆல்மோஸ்ட் 1:1 கிட்ட வந்திருக்கு. அது கூட சரியா வரல. ஸோ இந்த ட்ரேடும் வந்து சரியா வரல. மேபி நீங்க ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் வருதுல, இந்த கிரீன் கலர் இது கிட்ட எடுத்துட்டு வந்து நீங்க அப்படி ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்ல வெளியே வந்திருக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜி வந்து இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இன்னும் சில கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம 1:1.5 1:2ன்னு வைக்கிறோம். கரெக்டாக ட்ரையலும் பண்ண தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக வெளியே வரலாம். ஏன்னா ஃப்ராக்டல் பிரேக், ஒரு பிரேக் வந்து ஸ்ட்ராங்காக நடக்குது. அதுவும் மேனிப்புலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நடக்குதுன்றதுனால ஒரு லாங் டேர்மில் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி. பை.